இந்த மாதிரி ஒரு படம் கண்டிப்பாக ஓடிடிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த படம் பயங்கரமாக பேசப்படும், எல்லாருடைய ஸ்டேட்டஸ்லேயும் இதாக இருக்கும். ஆனால் தேட்டரில் ஓடலை. இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கதை இது வரைக்கும் யாருமே பார்த்துருக்க மாட்டோம். நம்ம இத்தனை வருஷமாக சரின்னு செஞ்ச எல்லா விஷயத்தையுமே இவர் தவறுன்னு நிரூபிச்சிட்டாருன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு படம் எடுத்துருக்காரு. நான் ஃபஸ்ட்டு ஸ்டோரிலாம் அந்த தாலி கட்டுற சீன்லாம் இத்தனை வருஷம் எல்லாரும் சரின்ட்டு ஒரு ஆண் ஆதிக்கத்தை ஒரு போட்டு உடைச்சிருக்காருன்னே சொல்லலாம். செகண்ட் ஸ்டோரி சாண்டி ஸ்டோரி. கால் பண்ணி நான் வேறு முஸ்லீம் வேறு மத பிரச்சனை நமக்கு இதெல்லாம் வராதுன்னு சொல்லுவார். அந்த ஒரு விஷயத்தில் அது என்ன இது முஸ்லீம்னா அந்த மாதிரி கல்யாணம் பண்ணலாம், அதுவே ஹிந்துனா பண்ணக்கூடாதுன்ற ஒரு விஷயத்தையும் அதிலே சொல்லியிருக்கிறாருன்னே சொல்லலாம். நிறைய அந்த கலாச்சாரம் காதல் அவங்க ஒன்றும் தெரிஞ்சு லவ் பண்ணல. சாண்டி விஷயத்தில் அவ்வளோ விஷயத்த உள்ளே வச்சுருந்தார். அடுத்தது தேர்ட் இஷ்யூ வந்து ஆண்கள் செஞ்சால் தப்பே சரி, ஆனால் பெண்கள் செஞ்சால் ரொம்ப தப்பாக எல்லாரும் பேசுறது கொள்வது. ஆனால் அது அவங்க ஹீரோயின் ஆக்டிங்லாம் தரமாக இருக்குது. லாஸ்ட்டு ஸ்டோரி வந்து எல்லாரையுமே ஃபீல் பண்ணுற விஷயமா இருக்கும். ஒரு சின்ன குழந்தைய வேலை செய்யணுன்னா மட்டும் எல்லோரும் கேட்குறோம், அதுவே வேலை செய்ய வேணாம், சினிமா ப்ரோக்ராம் டிவி ப்ரோக்ராம் இந்த மாதிரி நடிக்கணும், இந்த மாதிரி ட்ரெயின் அப் பண்ணோன்னா அது கரெக்டாக இருக்குன்ட்டு எல்லோரும் இத்தனை வருஷம் செஞ்ச விஷயத்த கரெக்டாக அவர் தவறுன்னு நிரூபிச்சிட்டார். இது ரொம்ப ஒரு ஹார்ட் டச், ரொம்ப ஒரு நல்ல படம். இந்த படம் வந்து ஜெயிக்கலைன்றது வந்து ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல படம் வரத்துக்கான வாய்ப்பை தடுக்குதுன்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு ஹீரோவை மையப்படுத்தி மட்டுமே படம் ஹிட் ஆகிற இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி நல்ல படங்களும் ஓடணும். சின்ன பட்ஜெட் படங்கள் நிறையா ஓடின்னு இருக்கு, ஆனால் இந்த படம் ஓடாததுக்கு என்ன ரீசன் தெரியல. ஆனால் தரமான படம். மியூசிக் சொல்லணும், ஒரு பாட்டுனாலும் சூப்பராக இருக்குது. என்னதான் காந்தாரா மியூசிக் கொஞ்சம் காப்பி மாதிரி இருந்தாலும் ஆனால் சூப்பராக இருக்குது அந்த மியூசிக். ஒரு வித்தியாசமான ஒரு படம், வித்தியாசமான கதை. இந்த மாதிரி நிறைய படங்கள் வரணும். அந்த டைரக்டர் அவர் ஒரு பெஸ்ட்டு டைரக்டர்னே சொல்லலாம். ஐஸ்வர்யாஜிஸ் வச்சு திட்டம் 2ன்ற படத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு லவ் ஸ்டோரி. யாருமே கிளைமேக்ஸ் அன்எக்ஸ்பெக்டட் கிளைமேக்ஸ் கொடுத்தாரு. அதே செகண்ட் படம் அடியே படம் வந்து இந்த அளவுக்கு ஒரு படம் ஒரு வித்தியாசமாக எடுக்க முடியுமான்ற அளவில் இருந்துச்சு. ஒரு லவ் ஸ்டோரியே இந்த அளவுக்கு டைம் மிஷின் மூலியமாக ஃபோன் மூலியமாக கொண்டு போய் சூப்பராக இருந்துச்சு. 3வது படம் இந்த அளவுக்கு பயங்கரமாக கொடுத்துட்டாருன்னே சொல்லலாம். அடுத்த படம் பயங்கரமாக வெயிட் பண்ணுறோம், வேறு லெவலில் கொடுக்கணும். இவருடைய மிகப்பெரிய வெற்றிக்கு வாழ்த்துக்கள். இந்த மாதிரி வித்தியாசமான படங்கள் தமிழ் சினிமாவில் வரணும், வெற்றி பெறணும். அது இந்த மாதிரி சின்ன பெரிய படத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காம சின்ன படத்துக்கும் மக்கள் முக்கியத்துவம் கொடுத்து போகணும். அப்போதான் நல்ல படங்கள் வரும். பெரிய ஹீரோவை மட்டுமே வச்சு படம் எடுக்காமல் நல்ல படங்கள் வரதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கன்னு கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.